ரிஷபராசி அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி மிதுனம் டு கடகம் 48 நாட்கள், அதாவது 18-10-2025 4-12-2025 வரை கடகமனையில் உச்ச பலம் பெறும் குரு பகவானால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன பல மாற்றங்கள் யோகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ரிஷபத்துக்கு குரு பகவான் யார் அப்படின்னா 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலிவேதனையை கொடுக்கக்கூடியவன், அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் தான் குரு பகவான். அப்போ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வலியை கொடுக்கக்கூடிய, ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்ப எங்க இருக்கார்? தனக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது வலி கொடுக்கிறவனுக்கே வலியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப எப்படி உங்களுக்கு வலி கொடுக்கும்? நிச்சயமாக இல்லை. வலியிலிருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த ரிஷபத்துக்கு உருவாக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குரு பகவான் உச்சபலம் கடகத்தில் அமர்ந்து கொண்டு தனது பாக்கிய பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னுடைய சொந்த வீடான லாபஸ்தானத்தை பார்க்குது. சூப்பரான ஒரு அமைப்பு. ரிஷபத்துக்கு உயர்வை தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய அமைப்புண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதி தான். 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த குரு பகவான் பாக்கிய பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறது. லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு டிராவலை உருவாக்கும், நிறைய பேருக்கு பிரயாணங்களை கொடுக்கும், நிறைய பேருக்கு நிறைய ஒப்பந்தங்களை வாங்கி கொடுக்கும். ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை கொடுக்கும். டிராவல் உண்டு, சிறுதூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் அமைப்புகள் உண்டு. வியாபாரம் சூப்பராக இருக்க போகுது. நிறைய பேர் வியாபாரத்தில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 48 நாட்கள் அமைஞ்சிரும். டக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிரும். குரு தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குரு என்கின்ற லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர், அந்த குரு பகவான் திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால திருமணம் டக்கு நடக்கும். எந்த தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. வரன் பார்த்துட்டு போய் இன்னும் ரிசல்ட் கொடுக்காதவங்க ரிசல்ட் கொடுத்துருவாங்க, டக்குன்னு கொடுத்துருவாங்க. 8ஆம் அதிபதி அல்லவா, திடீர் அதிர்ஷ்டம் அல்ல, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளால டக்கன் பேசுவாங்க, டக்கன் செட் ஆயிரும், அடுத்த மாதமே திருமணம். இப்படி ஒரு எதிர்பார்க்காத டக்கன் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், கூட்டு தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள், அல்லது கணவன் மனைவி தொழில் ரீதி அல்லது வேலை ரீதியில் செட் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஏற்கனவே கூட்டு தொழில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள். ஸோ இப்படி நல்ல விஷயங்கள், சமுதாயத்தில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் அதிகமாக தோற்றுவிக்கும். ஏன் சொல்றேன்னா, குரு உச்ச பலமாக இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார். அது கூடுதல் சிறப்பு இல்லவா? தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார். அப்போ லாபாதிபதி நட்சத்திரத்தில் அந்த குரு பகவான், அதாவது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சியெல்லாம் ஜெயிக்கும். ஒரு 3 மாசமா ஒரு காரியத்தை எடுத்து நடத்த முடியல, தோல்வியே அடைஞ்சிட்டு இருக்கேன்னா இப்ப எடுத்து நடத்தீங்கன்னா வெற்றி தான், வெற்றி மேல் வெற்றி. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளா இருந்திருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேற்றி தரும். அரசாங்க வேலையில் எண்ணங்களை செலுத்தி அதில் எழுதி அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கணும் அல்லவா, நீங்க யாரு என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அல்லவா, அந்த அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பை பெறுகிறது.
அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானை பார்க்கிறார். அப்போ குரு என்கின்ற ஒரு நல்லவர், குரு என்கின்ற ஒரு பெரிய மனிதர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குது, பாக்கியஸ்தான அதிபதியை பார்க்குது. அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கணும் அல்லவா? நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரும். அது என்ன பாக்கியம் வேணா இருக்கலாம். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். அல்லது நான் ஒரு தொழில், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். அல்லது நான் ஒரு வெளிநாட்டில் போய் ரொம்ப நாளாக என்னுடைய எண்ணம் வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் கல்வி பயிலும் என்கின்ற எண்ணங்கள் இருந்திருக்கலாம். அந்த எண்ணங்கள் இப்போ ஈடேறக்கூடிய அமைப்பில் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு செயல்பாட்டில் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இந்த நிறைய ரிஷபராசி என்பவர்கள் ரிசர்ச்சில் அப்படியே கொஞ்சம் தொய்வாக இருந்தது சார், ஒரு வேகம் எடுக்கலை, அப்படியே மெதுவாக போகுது, கண்டுபிடிப்பு இதில் எல்லாம் அப்படியே ஒரு தடங்கள் இருக்குன்னா இதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். இந்த 2 மாதத்தில் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கான முயற்சி எடுப்பீங்க. ஆழமாக உள்ள இறங்கி செயல்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான், 9க்கும் 10க்குரியவன். அதாவது பாக்யாதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 10க்குரியவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அது குரு, தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார், லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் என்பது உண்டு. உங்க எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் அத்தனையும் லாப நோக்கில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து செயல்படக்கூடிய அமைப்பு. யார் எங்கே எப்படி என்ன எது அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை நிவர்த்தி செய்து அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும். லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கும்போது லாபம் நோக்கமாகவும் லாபம் அடையக்கூடிய தன்மையாகவும் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு, அதாவது உங்க பெயர் கிடைக்கும். உங்களுக்கு பெயர், உங்களை யாரெல்லாம் தூற்றி கொண்டிருந்தாரோ அவர்கள் முன்னாலே நீங்கள் நல்ல வாழ்ந்து காமிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுத்தும். எத்தனை பேர்த்துக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க, ஆனால் நல்லதுன்னு உங்களை சொல்லவே இல்லையே. ஆனால் இப்போ சொல்ல வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். இந்த ரிஷபம் இந்த 48 நாட்களில் நல்ல மாற்றங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், ஒரு நல்ல செய்திகள் கொடுத்து, நல்ல தனவரவை கொடுத்து, நமக்கா இது நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சியாக நிச்சயமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். அப்போ குரு பகவான் சென்று வழிபடுவது, அதாவது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது, தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை என்று சென்று வழிபடுவது, அது கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது, அனைத்து விதத்திலும் இந்த ரிஷபத்துக்கு நன்மை பயக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஜாதக பலன் அறியணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது.
பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.